அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய நாளை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த நாளுங்க. கோடியில் ஒரு முறை வரக்கூடிய அதிசய நாள் இந்த நவம்பர் 24. இன்று நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். கோடி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ராஜ யோகம் கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தை நினச்சி இதை பார்க்குறீங்களோ அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை மேஜிக் போல் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இந்த ஒரு நாளோட சிறப்பை நான் முதல்ல சொல்லிடுறேங்க. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 24 நவம்பர் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு. இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேதி பாருங்கள் 24. கடைசியில் வருஷத்தோட கடைசிலையும் 24, ஆரம்பத்துலேயும் 24, கடைசி முடிவடைகிறதும் 24. இந்த 2 + 4 கூட்டினா 6. இது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதே போல் இந்த 24 அப்படின்ற நம்பர் நிறைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை ஏற்படுத்திய அற்புதமான நம்பர். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் உள்ள நாள். பூர நட்சத்திரம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்குரியது. இந்த பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதரித்த தினமாக நம்ம சொல்லப்படுறோம். அதே போல் இன்றைய திதியை பார்த்திங்கன்னா நவமி திதி. இந்த நவமி திதியில் யார் அவதரித்தார் பார்த்திங்கன்னா சாஷாத் மகாவிஷ்ணு ஸ்ரீராமர் அவதரித்த திதி தான் நவமி திதி. இதில் என்ன இன்னொரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த திதியும் இந்த நட்சத்திரமும் ஒரே நேரத்தில் தொடங்கியிருக்கு, ஒரே நேரத்தில் முடிவடைகிறது. சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. நேற்று இரவு 11:45 வரைக்கும் அஷ்டமி, பின்பு நவமி. அதே போல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நேற்று இரவு 11:34 வரை மகம், பின்பு பூரம். அதாவது இந்த திதியும் இந்த நட்சத்திரமும் கொஞ்சம் முன்ன பின்ன தான். 11:45க்கு அப்புறம் 11:34க்கு அப்புறம் ஒரே நேரத்தில் இது ரெண்டுமே தொடங்கி உள்ளது. அதே போல் இன்று முழுவதும் நவமி, அதே போல் நட்சத்திரம் இன்று முழுவதும் பூரம். இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே நேரத்தில் முழுமை அடைகிறது. இப்படி ஒரு நாள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. அதை விட மிகவும் அரியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூர நட்சத்திரம் ஆண்டாளுக்குரியது. இந்த நவமி திதி பார்த்திங்கன்னா அதாவது ராமர் அவதரித்த ஒரு திதி. அது மட்டும் கிடையாது. இந்த பூர நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். இன்று தேதி பார்த்திங்கன்னா 24. வருஷத்தோட கடைசியில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டினீங்கன்னா 24 வரும். 2 + 4 = 6. முதல்லையும் 6 வருது, கடைசிலையும் 6 வருது. இன்று பூர நட்சத்திரம் இருக்குது. மகாலட்சுமி தாயார் அவதரித்த, ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் இருக்குது. நவமி திதியில் தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருந்தாலும் மந்திரங்களாக இருந்தாலும் கண்டிப்பான பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சகல செல்வங்களும் பணவரவும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கணும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி சுபிக்ஷமாக இருக்கணும்னா இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் சேரும். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். கோடி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் இந்த 2 ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் கண்ணால் பார்த்தாலே போதுங்க. இந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையும் இன்றைய தினத்தில் கேட்கும்போது இந்த 2 தெய்வமும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும். முதல்ல நீங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபிரானுடைய ஜாதகங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தாலே கோடி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். விஷ்ணு பகவான் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்கும். உங்களால் முடிஞ்சுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய வால்பேப்பரில் கூட இன்னைக்கு தெரிகிறது போல் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இன்றைக்கி அடிக்கடி இந்த ஜாதகத்தை பார்த்துட்டே இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டாள் தாயாருடைய ஜாதகம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஜாதகத்தை இந்த நாளில் நீங்கள் பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும். 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். இன்றைய நாளில் இந்த 2 ஜாதகத்தை பார்க்க தவற விடாதீங்க. நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்தால் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்நுண்ணியம் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான ஜாதகம். இதை இன்றைய நாள்
நாள் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்று பூர நட்சத்திரம் இருக்குது. பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். அதே போல் இன்று 24 அப்படின்ற நம்பர் 2 முறை வந்திருக்கு. இந்த 24 கூட்டினா 6 வரும். இது சுக்கிர பகவானுக்குரிய ஒரு நம்பர். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் சுக்கிர பகவானுக்குரிய இந்த 6 அப்படின்ற நம்பரையும் இந்த 24 என்ற நம்பரையும் உங்களுடைய கட்டவரலுக்கு கீழே இடது கையில் சுக்கிரமேட்டில் 24 அப்படின்ற நம்பரை எழுதி வைங்க. அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஒரு 3 முறை இல்லை 6 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். வேறு எதுவுமே செய்ய வேணாங்க. இந்த ஜாதகத்தை பார்த்து, அதாவது இந்த ஜாதகம் பார்க்குறீங்க பாருங்கள், அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு 3 முறை இல்லை 6 முறை சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தும் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான வருடத்தின் கடைசி வரக்கூடிய அற்புதமான நாள்னு கூட சொல்லலாங்க. எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. மாதவிடாய் காலமாக இருந்தாலும் தாராளமாக இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். அதே உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகள், உங்கள் கணவர் அனைவரையும் பார்க்க சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராமர் ஆண்டாள் ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு வார்த்தை, அதாவது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை இல்லைன்னா 6 முறை சொல்லுங்கள். இது எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை வரக்கூடிய 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை 3 இல்லைன்னா 6 முறை கண்டிப்பாக சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிருந்தாவன ஜனனியே செ வித்மஹே கிருஷ்ண பிரியாயை தீமஹி தன்னோ கோதா பிரஜோதயாத். ஓம் பிருந்தாவன ஜனனியே செ வித்மஹே கிருஷ்ண பிரியாயை தீமஹி தன்னோ கோதா பிரஜோதயாத். ஓம் பிருந்தாவன ஜனனியே செ வித்மஹே கிருஷ்ண பிரியாயை தீமஹி தன்னோ கோதா பிரஜோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை 3 முறை இல்லைன்னா 6 முறை மட்டும் சொல்லுங்கள். அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் மறக்காமல் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த பிக்சரை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய கட்டவரலுக்கு கீழே 24 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சில பேர் வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க. சப்போஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்த்துடுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சப்போஸ் மாலை நேரத்தில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. மிக 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 முக்கியமான அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த விஷயத்தை நீங்கள் காதால் கேட்டாலே உங்களுக்கு கோடி புண்ணியமும் கோடி அதிர்ஷ்டமும் கிடைக்கும். சப்போஸ் உங்களால் மாலை நேரத்தில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்ல முடியலன்னா இன்று இரவுக்குள்ளே எப்படியாவது சொல்ல பாருங்கள். இதே போல் இன்று மதியம் 3 மணிக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க, அதை கண்டிப்பாக பாருங்கள். நிச்சயமாக 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தும். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.